ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் உங்கள் ஒருவன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சிம்பிளான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாழைக்காய் வறுவல் எப்படி செய்கிறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நமக்கு தேவையான அளவு 2 இல்லை 3 வாழைக்காவோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக கடையில் போய் வாங்கிட்டு வந்துடுங்க. அதை சுத்தமாக வாஷ் பண்ணி இந்த மாதிரி செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த வாழைக்காவை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண வாழைக்காவை செப்பரேட்டாக பிளேட்டில் வைக்க தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு பவுலில் தண்ணி ஊற்றி அது உள்ளே ஊற வைங்க. ஏன்னா வாழைக்காய் செப்பரேட்டாக வச்சா அது கருத்து போயிடும். இந்த மாதிரி தண்ணியில் இருந்தால் கருக்காது, அந்த ஃப்ரெஷ்னஸ் அப்படியே இருக்கும். அதுக்கு அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுருங்க. அதில் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதில் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்த வாழைக்காவை அதில் போட்டுருங்க. எல்லா வாழைக்காயும் போட்டுருங்க. அதுக்கு அடுத்தது அதில் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு பிளேட் எடுத்து அதை மூடி விட்டுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் அது நல்லா வேகட்டும். இப்போது அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். வாழைக்காயில் நல்லா மஞ்சள் ஊறி நல்லா வெந்திருக்கு. இப்போ நல்லா பாயில் ஆயிருக்கான்ட்டு ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்குங்க. இல்லைனா ஒரு 2 மினிட்ஸ் பாயில் பண்ணலாம். நெக்ஸ்ட் அதை ஒரு பாத்திரத்தில் வடிகட்டிடுங்க. வாழைக்காய் பாருங்கள் நல்லா பாயில் ஆகிருக்கு. அடுத்தது ஸ்டவ்வில் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் கொஞ்சம் கடுகு போட்டுருங்க. அது கூட கொஞ்சம் உளுந்தம்பருப்பு, அது நல்லா தாளித்து வரட்டும். அது கூட ஒரு 5 பூண்டு விழுதுகள் நசுக்கி போட்டுருங்க. அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, சால்ட் தேவையான அளவு, நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி. நீங்கள் ஸ்பூன்லேயும் போடலாம், இல்லை உங்கள் கையிலையும் போட்டுக்கலாம், உங்களுக்கு அளவு தெரிஞ்ச அளவுக்கு. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது நம்ம ஏற்கனவே வேக வச்சுருந்த வாழைக்காவை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலா எல்லாம் வாழைக்காயில் ஊறி வரட்டும். வாழைக்காய் ஏற்கனவே நம்ம வேக வச்சதால் இதை ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண தேவையில்லை. சும்மா ஒரு 5 மினிட்ஸ் பண்ணால் போதும். கடைசியாக அந்த வாழைக்காயில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. வாழைக்காயில் பொதுவாகவே கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இது கேஸ்ட்ரிக்கை தவிர்த்துடும். பூண்டும் நம்ம சேர்த்துக்கிறதால சுத்தமாக கேஸ் ப்ராப்ளம் வராது. அவ்வளோதான், இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நல்ல சூப்பரான காரமான வாழைக்காய் ஃப்ரை ரெடிங்க. இதை நம்ம தயிர் சாதம், சாம்பார் சாதம், லெமன் ரைஸ் எல்லாத்துக்குமே சைடிஷாக வச்சுக்கலாம். பெரியவங்க சிறியவங்க 2 பேரும் விரும்பி சாப்பிட்ற ஒரு ஐட்டம். இந்த வாழைக்காய் ஃப்ரை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.